மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே, ஒரு அருமையான பதிவப்ப நம்ம சொல்ல போறோம். நீர் மருத்துவம். நீ மருத்துவரா நான் மருத்துவரா இப்படியெல்லாம் போட்டி போடுற காலத்துல நீர் மருத்துவம் என்று ஒரு மருத்துவத்தை சொல்ல போறோம். இது ஆல்ரெடி எல்லாம் சித்தர்கள் சொன்ன விஷயம் தான். என்ன ராஜசூரியன் புதுசா ஒண்ணுமே சொல்லல, எல்லாமே தாத்தா சொன்ன விஷயத்தை தான் இங்க ஆத்தா அம்மாவுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு தங்கைகளுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதான் உண்மை. ஆகவே என்பர்களே, இந்த தண்ணீரை வச்சுக்கிட்டு எல்லா நோயும் நமக்கு கிளீன். தண்ணீர்னா அதையும் இப்ப நான் சொல்லணும், நீங்க குடிக்கிற தண்ணீர் இல்லை, நீங்க இப்பொழுது குடித்து கொண்டிருக்கிற தண்ணீர் நீங்க அங்க போயிடாதீங்க. நீங்க இப்ப குடிக்கிறீங்களா பாட்டில 20 ரூபாய்க்கு வாங்கி, அதை நான் சொல்லலை என்பர்களே, புரியுதா? அது தண்ணீராக எடுத்துக்கொள்ள முடியாது. பல நோய்களுக்கான கண்ணீராக எடுத்துக்கணும். சரியா? இயற்கையா ஆத்துல இருந்து வர்ற தண்ணி, கிணத்துல இருந்து வர்ற தண்ணி, அடிப்பைப்பு தண்ணி. ஐயோ, அதெல்லாம் இந்த காலத்து பசங்கள்லாம் அப்படித்தான் பேசுவீங்க. இதை குடிக்கலாமாங்க, சுத்தமான தண்ணி? ஐயா, அதை தயா குடிக்கணும். நாங்கெல்லாம் அதை குடிச்சாங்க வளர்ந்தோம். உங்க நைனாவை கேள்வி, அதை தான் குடிச்சு வளர்ந்துருப்பாரு. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லையா யாருக்குமே? இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் யாருக்கு பாட்டில்களில் எங்கே தண்ணி விட்டாங்க, யாரு செத்து போயிட்டாங்க, யாருக்கு நோய் வந்துச்சு, என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம். ஆகவே அன்பர்களே, சராசரியா கிடைக்கும். ஒரு வீட்டுக்கு போனாலே தண்ணி மோந்து கொடுப்பாங்க. இப்பெல்லாம் பாட்டில் 20 ரூபா கணக்கு வந்துச்சு. பாரம்பரியம் அழிந்து விட்டது. நிறைய விஷயங்கள் அது மாதிரி போயிடுச்சு. சரி, பரவாயில்ல, இப்போ விஷயத்துக்கு வந்துருங்க. இதெல்லாம் பாரம்பரியம் திரும்பணும். அதுதான் இப்படி கூவுறேன். நீங்க எடுத்துக்கிறது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கு, உங்க அனுபவத்தில் இருக்கு. நான் சொல்றது ரியல் தண்ணி. நீங்க போய் இந்த கேன் வாட்டர் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணீங்கன்னா மருத்துவம் வேலை செய்யாது. சாதாரண தண்ணி ஒண்ணுமே செய்யாது. அதைத்தான் நம்மளாம் சாப்பிட்டு வளர்ந்தோம். அந்த தண்ணியில ஒரு லிட்டர், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு அவ்வளவோ வச்சுங்க. பித்த சம்பந்தமான நோய் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்க, வாத சம்பந்தமான நோய் இருக்கு, கபம் சளி சம்பந்தமான நோய் இருக்கு. இந்த 3 வகையான நோய்கள் தான் உடம்புல, வாதம் பித்தம் கபம். சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துருவோம். இப்போ வாதக்கூறு உடம்ப விட்டு போகணும், பித்தக்கூறு உடம்ப விட்டு போகணும். தண்ணி மட்டுமே போதுமா? போதும். என்னங்க செய்யணும்? இப்போ உங்களுக்கு இப்படி வச்சுக்கலாம். முத வாத நோய்க்காரங்க நீங்க. வாதம்னா என்ன? பிறலிக்கு வந்துருச்சு, ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்குச்சு, நரம்பு இழுக்குது, நரம்பு வலிக்குது, கால் கை வீங்குது, இதெல்லாம் வாதம். இவங்களுக்கு என்ன அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணிய வாத நோய்க்காரங்களுக்கு சொல்றேன், 1 லிட்டர் தண்ணியில என்ன போடணும் அப்படின்னா, வாதம் போறதுக்கு மருத்துவத்தை உங்களுக்கு சொல்றேன். கடுக்காய் தோல் இருக்கு பாத்தீங்களா? 1 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் கடுக்காய் தோல். அதுல சாரி, அவ்வளவு வேணாம், ஒரு 20 கிராம் போதும். 20 கிராம், 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் கடுக்காய் தோல் சொல்றேன். கடுக்காய் இல்ல, கொட்டையோட வாங்கக்கூடாது. கடுக்காய் தோல் மட்டும் 20 கிராம். அது இவ்வளவு வரும் எப்படியும். அதை நீங்க அந்த தண்ணியில போட்டணும். 1 லிட்டர் தண்ணிய அதை 3/4 லிட்டரா காய்ச்சணும். எப்படி? 3/4 லிட்டராக காய்ச்ச வேண்டும். அப்படி காய்ச்சினீங்கன்னா, காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை நீங்க குடிச்சுட்டே வந்தீங்கன்னா, முக்கியமா இரவு தான் நிறைய குடிக்கணும் தண்ணி, தேவையான அளவு. உங்களை பிடிச்சிருக்க இந்த பேரலைக்கு இந்த ஐட்டம்லாம் இருக்க வாத நோய்க்காரனுக்கு போனால் அருமையான மருந்து. கைகால் எழுப்பு, அது இது, சுண்டு வாதம், முடக்கு வாதம், கைகால் வலி எல்லாத்தையும் தீர்க்கணும், எல்லாத்தையும் தீர்த்துரும். நல்லா புரிஞ்சுக்கணும். 1 லிட்டர் தண்ணிய 3/4 லிட்டரா காய்ச்சணும். இதை போட்டு காய்ச்சணும். அது 3/4 லிட்டரா வர்ற வரைக்கும் 200 ml 250 ml தண்ணி ஆவியா போயிடணும். அது மாதிரி காய்ச்சணும். சரி, இது வாதத்தை போய்க்கணும். சரி, இப்போ பித்தத்தை போக்குற தண்ணி, அந்த 1 லிட்டர் தண்ணியில பித்தம் போகணும். இஞ்சி இருக்கு பாத்தீங்களா? இஞ்சியை நல்லா தட்டி 1 லிட்டர் தண்ணியில
ஒரு 50 கிராம் இஞ்சி, எவ்வளவு 50 கிராம் இஞ்சியை தோலை நீக்கிட்டு நல்லா தட்டி போட்டுருணும். ஒரு அரை பழம் லெமனும் கலந்துடலாம். அதில் சின்ன பழமா, சின்ன எலுமிச்சம்பழமா இருந்தால் ஒன்றே போட்டுருங்க, நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. அது சரி, எலுமிச்சம்பழமும் இஞ்சி சேர்த்துட்டீங்க. இப்போ ரைட், இது அப்படியே 1/2 லிட்டர் தண்ணியாக காய்ச்சுங்க. அதை 1 லிட்டர் 1/2 லிட்டராக காய்ச்சணும். இதை போட்டு காய்ச்சணும். 1/2 லிட்டர் காணாமல் போயிடணும், அது வரையும் காய்ச்சணும். இந்த தண்ணியை குடிக்கணும் நீங்க. யாருக்கு? பித்த உடம்பு, தொடர்ந்து வாமிட்டு, பிரஷர் கடுமையா இருக்கு, பிரஷரு தொடர்ந்து வாமிட்டு வருது, கண் பார்வை மங்கி போகுது, பார்வை கோளாறு வந்துருச்சு, அடிக்கடி காய்ச்சல் வருது, தலை சுத்துது, இதெல்லாம் பித்தத்தினால வர்றது. இதயம் பிரச்சனை ஆகுது, இதய வலி உண்டாயிருச்சு, இதயத்துக்கு பிரச்சனை ஆகுது, ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு, ரத்தம் பற்றாக்குறை இருக்கு, இதெல்லாம் ரத்த சோகை இருக்கு, எல்லாம் பித்தத்தினால வர்றது. இதுக்கு நான் சொன்னதை சாப்பிடுவோம், நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க. சரியா? ரைட். அதே மாதிரி கபம், சளி, ஆஸ்துமா, வீசிங் ட்ரபிள். வீசிங் வந்துட்டாலே எதையுமே நம்ம சேஷிங் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா சொல்றேன்? வாழ்க்கையில் நிம்மதியே போயிடும். சளி பிடிச்சா சனியை பிடிச்ச மாதிரி வாங்கி இவங்களுக்கு எங்கேயாவது மழை 4 தூத்த விழுந்துட்டாலே மூக்கு எழுத்துட்டு இருப்பாங்க. இந்த வீசிங்க ஒரு பக்கம் இதயத்தையே அரிச்சிடும். அது இந்த ஆஸ்துமாலாம் பார்த்தீங்க, ஆஸ்துமா நோயாளிகளுக்கு அருமருந்து தண்ணி மருந்து. இது இப்போ நான் சொல்றது, அதுக்கு என்ன சார் பண்ணணும்? 1 லிட்டர் தண்ணி, அதை 1/4 லிட்டராக காய்ச்சணும். ஆஸ்துமா போயிருமா சார்? வளலையை எடுத்து விடும் இந்த தண்ணி. என்ன போட்டு காய்ச்சணும் தெரியுமா? முழுக்க இதுல வெற்றிலையும் தூதுவேலை தலை. தூதுவேலை கிடைக்கல, ரொம்ப பேருக்கு தூதுவேலை கிடைக்கும், கிடைக்காதவங்க தூதுவேலை போட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. தூதுவேலை இல்லைன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இது நீங்க நாட்டு மருந்துகள்லேயே வாங்கிக்கலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி அதில் போட்டுறணும் இல்லையா, அவ்வளோதான். கரிசலாங்கண்ணி தூள் போடுங்க, இல்லை தூதுவேலை கிடைச்சாலும் தூதுவேலை போடுங்க. அதுவும் கிடைக்கலையா, மூக்கரட்டைன்னு ஒரு இலை இருக்கு, அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். அதை எடுத்து 2 ஸ்பூன், ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. எதா இருந்தாலும் 4 ஸ்பூன் இலையா இருந்தா, அதாவது பவுடரா இருந்தா. இலைய பிடிங்கன்னா ஒரு கை நிறையா ஒரு பிடிச்சபடி போட்டுருங்க. இதை நீங்க இந்த தண்ணியை எப்படி 1 லிட்டர் தண்ணியை 3/4 லிட்டர் போற வரைக்கும் காய்ச்சி 1/4 லிட்டரா மாற்றணும். ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்காரனுக்கு இதை விட ஒரு சிறந்த டானிக் உலகத்திலே கிடையாது. இது மாதிரி காய்ச்சி வச்சுக்கிட்டு 48 நாள் இந்த 3 நோய்க்காரனும் சாப்பிடுங்க. வேற மருந்தே வேண்டாம் சார். இந்த மிஸ்டர் எடிஸ்ல ஐயா நான் அது மாதிரி 48 நாள் சாப்பிட்டேன் சரியாகலன்னு தைரியம் இருந்தால் சொல்லி பாருங்க. சாப்பிட்டு சரியாகதான் பாருங்க. இது நீர் மருந்து. அப்ப சராசரியா உள்ளவங்களாம் சாப்பிடலாமா சார்? தாராளமா சாப்பிடலாம். நான் சொன்னது எந்த தண்ணீர் என்பதை சொல்லிட்டேன் முன்னைய, இயற்கை தண்ணீர். அது அந்த மாதிரிலாம் இன்னைக்கு பேசக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாக்கிட்டீங்க. தண்ணீர்ல இயற்கை தண்ணீர் சாப்பிடுங்க ஐயா, இயற்கை வைத்தியங்கிற மாதிரி தண்ணீரே இந்த மாதிரி எல்லாமே மருந்து கலந்ததாவே போய் செய்யா, வருத்தமாக இருக்கிறது பேசவே. தண்ணீர் மிக சாதாரணமா இருக்கணும். ஓடையில போற தண்ணி குடிக்கணும் இல்லையா, எடுத்து இந்த மாதிரி சாப்பிடணும். இயற்கையாக வாழணும். இயற்கை தண்ணி தான் குடிக்கணும். உங்க வீட்டுல போரை போட்டு போர்ல ஒரு தண்ணியை குடிங்க. அது என்னமோ ஒரு தீண்டத்தகாத மாதிரி பாக்குறீங்க. அதை ரொம்ப பேர்த்த நான் பாக்குறேன். அதுல வேற கருவிகளை பொறுத்திடுறது, அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன். எதுக்கு எடுக்கிறீங்க? இறைவன் முட்டாள் கிடையாது, நாம் வேணா முட்டாளாக வாழ்கிறோம். இறைவன் நமக்கு என்ன தேவையோ அனைத்தும் படைத்து அனுப்புறான். ஒழுங்கா அதை வாங்கி அதை எடுத்து சாப்பிடுங்க. நீங்க அதுல இருந்து அதை விளக்குறேன் இதை விளக்குறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு செய்யாதீர்கள். ஏனென்றால் நாம் கடந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய விஷயம் பேசலாம். ஆக நேரம் பற்றாக்குறையால் நான் இதோட முடிக்கிறேன். ஆகவே அன்பர்களே, இப்படி இந்த தண்ணீரை வைத்துக்கொண்டு உங்களுடைய நோயுடைய கண்ணீரை நீங்கள் விலக்கி விடலாம். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.